ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ தாங்க. மதியம் போல் தலைக்கு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு தலையும் சீவியாச்சு. எப்பயும் வர ஹேர் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கும் ஓகேவாக தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தலை சீவிட்டு குட்டி தம்பி பார்த்தா அதுக்குள்ளே எல்லாத்தையும் கீழே கொட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தான். சரி, அவனை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்து கோலம் போட்டுட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலைலாம் இருந்தது. அதனால் வீட்டெலாம் பூட்டிட்டு பேங்க்குக்கு தாங்க கிளம்பிட்டேன். போகிற வழியில் வந்து சாம்காரனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அத்தை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் அவங்க அத்தையும் தாங்க பேங்க்குக்கு போகிறோம். அத்தை வீட்டில் வந்து அவங்க பாட்டியெல்லாம் இருக்கிறதுனால பார்த்துப்பாங்க. நானும் என்னோடய நாத்தனாரும் பேங்க்குக்கு போகணும். அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் வேலைலாம் இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் வேலை தான். அதையும் முடிச்சுட்டு வந்தேன். பேங்க்குக்கு போனாலே ரொம்ப தலைவலியாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு ஆட்டோ பார்த்தோம். ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். பழமுதிர்ச்சோலை இருந்தது. அங்கே போயிட்டு ஏதாவது வாங்கலான்னு போனேங்க. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வீடியோவாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு நினச்சிக்காதீங்க. இந்த புளிச்சக்கீரையும் கொத்தமல்லி கட்டும் தாங்க வாங்கிட்டு வர்றதுக்கு போனோம். அதை வாங்கிட்டு வெளியே வந்து ஆட்டோவுக்கு பேசிகிட்டு இருந்தோம். ஆட்டோவும் சரி ஓகே 60 ரூபா கேட்டாங்க பக்கத்தில் தான் சொல்லிட்டு அப்புறம் அதுலேயே ஏறி வீட்டுக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவ்வளோதாங்க. குட்டி தம்பியும் வந்த களைப்பில் தூங்கிட்டார். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.